அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவன் படத்தின் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, கவன் படத்தின் ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூ என்பது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தாங்க சொல்கிறேன். ஆடியன்ஸ் ரிவ்யூவும் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஒன் டைம் வாட்சபிளுங்க, கட்டாயம் பார்க்கலாம். கன்ஃபார்மாக நீங்கள் தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. கன்ஃபார்மாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. டிஆர் சார் அவர் தான் இந்த படத்தோட மெயின் ரோல். அவர் ஒரு வெயிட் ரோல் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் விஜய் சேதுபதி சார் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் நம்ம வழக்கம்போல் ஹீரோயின் மாடர்னா சொல்லுங்க அப்பப்போ வராங்க போகிறாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் படம் எப்படின்னா நீங்கள் ஒன் டைம் கன்ஃபார்மாக வாட்ச் பண்ணலாங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரிங்க இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மீடியாவோட ஒரு சைடு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதோட மறுபக்கத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் கன்ஃபார்மாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். கவன் படத்துக்கு மார்க்குன்னு பார்த்தீங்களா, நான் 5க்கு 3 மார்க் கொடுப்பேங்க. இதுதாங்க கவன் படத்தோட என்னுடைய விமர்சனம். நீங்கள் இதுக்கு மேல் பப்ளிக் ரிவ்யூ கேட்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவன் படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? கவன் படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? வீடியோ எடுக்காம மாட்டேன், எடுக்காம போகிறது இல்லைங்க. இது வரைக்கும் மீடியா பற்றி எந்த குறிப்பிட்டு இல்லாமல் இந்த கதையில் பல மீடியா பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க படம். கவன் படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? கருப்பாக இருக்கிறதா பாஸ் அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு பாஸ். அந்த பையன் கருத்து அவ்வளோதான். ஆனால் பாஸ் நல்லா இருக்கு பாஸ். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க.